நம்முடைய எலும்புகளுக்கு நல்ல வலுவை கொடுக்கும். ரத்த சோகை இருந்ததுன்னா அதை கரெக்ட் ஜூஸா குடிக்கிறத விட இதை நம்ம அப்படியே அந்த பழத்தை சாப்பிடும் பொழுதுதான் நமக்கு அந்த முழுமையான சத்துக்கள் கிடைக்கும். சித்த மருத்துவத்துல உள்ள இருக்கிற பழத்தில் இருக்கக்கூடிய அந்த விதையை விட வெளியில இருக்கிற தோலும் மருத்துவத்துக்கு பயன்படுது. நம்ம அனிமிக்கா இருக்க பேஷண்ட்ஸ், மெனோரோஜியான்னு சொல்லக்கூடிய அதிக ரத்த போக்கு, பீரியட்ஸ் டைம்ல நிறைய பிளட் லாஸ் ஆகக்கூடிய லேடிஸும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதுளம் பழத்தை பிஞ்சா இருக்கும் போதே அந்த வெளியில இருக்கிற தோலை சின்ன சின்னதா கட் பண்ணி நல்லா தண்ணி ஊத்தி கஷாயம் மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுடைய அந்த மெனோரோஜியா நிறைய ரத்தம் போறதும் கம்மியாகும். அதே சமயம் அவங்களுக்கு அந்த அனிமிக் லெவலும் கரெக்ட் ஆகும். இந்த மாதுளம் பழம் மிகச்சிறந்த ஒரு பழம். அதை நீங்க அடிக்கடி ஜூஸா குடிக்காம அதை நேச்சுரலா அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் டேஸ்ட் மாறாம நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு முழுமையா கிடைக்கும். கண்டிப்பா மாதுளம் பழம் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கணும்.